அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம இந்த குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான முறைப்படி பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. இது வரைக்கும் சூரா அல் மாயிதால 27 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதற்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இறைவன் சொல்லியிருந்தான். அது பிறகு ஆதமுடைய 2 மகன்களை பற்றி இறைவன் பேச வந்திருந்தான். ஸோ 2 மகன்களை பற்றி கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாமல் முழுசாக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க 2 பேருமே குர்பானி கொடுக்க நினைக்கும் போது ஒருத்தருடைய குர்பானியை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொண்டா, இன்னொருத்தவங்களுடைய குர்பானி ஏற்றுக்கிடலை. அப்போ அந்த ஏற்றுக்கிடாதவங்க ரொம்ப கோவப்பட்டு உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது முதலாம் அவர் சொன்னார், இரையச்சம் உடையவர்களோட வழிபாடை மட்டும்தான் இறைவன் ஏற்றுப்பான். ஸோ அந்த குர்பானிங்கிறதுல எல்லாமே அடங்கும். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா வகையான தியாகமுமே அடங்கும். ஸோ எவ்வளோ தான் நம்ம தியாகம் பண்ணாலும், எவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி என் குழந்தைங்களுக்காக தான் என் வாழ்க்கையவே நான் தியாகம் பண்ணேன்னு சொல்கிற பெற்றோர் இருக்காங்க. என்னுடைய கணவனுக்காக என்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணேன்ற மனைவிகள் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ மனைவி குழந்தைங்களுக்காக தான் நான் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணேன்னு சொல்கிற கணவர்களும் இருக்காங்க. ஆனால் என்ன தான் நம்ம எவ்வளோ தியாகம் பண்ணாலுமே அது இரையச்சமோடு நம்ம செய்கிறோமா, இறைவனுக்காக அதை நம்ம செய்கிறோமா, அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா இறைவனுக்காக அப்படிங்கிறது, இப்போ இறைவன் நம்மளுடைய தியாகத்தினால அவன் பயனடைய போகிறதில்ல. ஆனால் நம்ம செய்யக்கூடிய தியாகம்னால பிறர் பயனடைகிறாங்க அப்படின்னா நல்ல வகையில் பயனடைகிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி நல்ல வகையில், அதாவது நம்ம தியாகம் பண்ணுறோம், அவங்க பயனடைஞ்சிடுறாங்க, ஆனால் நம்ம இன்னும் டவுன் ஆகிட்டே வரோம் அப்படின்னா அதுவும் தியாகம் இல்லை. அந்த குர்பானிங்கிறது முழுக்க இறைவன் நம்மளையும் நல்லா வச்சுப்பான், மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ குர்பானியில் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் மனதில் இருக்குது. ஸோ இறைவன் நமக்கான தெளிவான தீர்க்கமான விஷயங்களை அடுத்தடுத்த ஆயத்துக்களில் தெளிவாக சொல்லுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அடுத்தடுத்த ஆயத்துக்களை பார்ப்போம். பட் எஸ்பெஷலாக குர்பானி, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தியாகமானது இரையச்சமுடையவர்களுடைய தியாகம், இரையச்சமுடையவர்களோட செயல்பாடுகளைத்தான் இறைவன் ஏற்றுப்பான் அப்படின்னு அந்த மகன் சொன்னதாக இறைவன் இங்கே குறிப்பிடுறான். அல்ஹம்துலில்லா. இறைவன் உங்களையும் என்னையும் இரையச்சமுடையோராக ஆக்கி நம்மளுடைய வழிபாடுகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. இப்போ 28வது வசனத்திலிருந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. லஇம் பஸத்த இலைய யதக லிதக்துலனி மா அனா பிபாசித்தின் யதிய இலைக லிஅக்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பில் ஆலமீன். அதாவது, நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன். நான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அஞ்சுகிறேன். ஆதமுடைய மகனான யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என்ன கொல்றதுக்காக கை நீட்டினாலும் உன்னை கொல்றதுக்கு நான் கை நீட்ட மாட்டேன். அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கு தான் நான் பயப்படுறேன். ஸோ இந்த வசனங்கள் எந்த டைமில் இறங்கியிருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் இதுக்கு முன்னாடி சொல்கிறான், யார் நெளிவடைஞ்சிருக்காங்களோ அவங்க அங்கே துவா பண்ணுறாங்க, நீங்கள் போய் அவங்களுக்காக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுவே உங்ககிட்ட வரும்போது, உங்களை கொல்ல அவன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை திருப்பி அடிக்காதீங்க, இறைவன்கிட்டையே அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது
உங்ககிட்ட பவர் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்களை யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட பவரை விடுங்க, பவர் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களை அவங்க வந்து கொல்ல வராங்க இல்லை உங்களை வந்து அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் கை நீட்ட தேவையில்லை. ஆனால் வேறு யாருக்கோ பிரச்சனை நடக்குது, வேறு யாரையோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கை நீட்டணும். எவ்வளோ வித்தியாசமான விஷயத்தை இறைவன் சொல்கிறான் பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்கள். இன்றைக்கி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட யாராவது இன்றைக்கி மாஷா அல்லா இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த இதுதான் அதிகமாக நம்ம நார்மல் லைஃப்பை விட இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இதாகவும் நம்ம பார்க்குறோம், நிஜத்துலேயும் பார்க்குறோம். என்னென்னா நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன் அப்படின்னா, என்னோடய நல்ல காரியம் நல்ல நிலைமைக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ எனக்கு உங்களை அசாசினேட் பண்ண, உங்களை தரக்குறைவாக பேச எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு நம்மள பலர் இருக்கோம். மாஷா அல்லாஹ், எவ்வளவு விஷயங்கள் ஒருத்தவங்க தப்பே செஞ்சு நான் திருந்துறேன் அப்படின்னு வரும்போது கூட நீ தப்பு செஞ்சதானே, அன்னைக்கு செஞ்சதானே அப்படின்னு சொல்லி நான் ஏன் திருந்தணும் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு அவங்கள நம்ம தள்ளிடுறோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சண்டை மாதிரியான ஒரு அசாசினேட் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் இந்த ஆதமுடைய மக்களுடைய செயல்பாடை இறைவன் சொல்கிறான். ஒன்று அவங்கக்கிட்ட எல்லாமே கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே இவருடைய விஷயத்தை, அதாவது ஆதமுடைய பசங்க விஷயத்தில் ஒருத்தவருடைய வழிபாடை இறைவன் ஏற்றுக்கிறான், இன்னொருத்தவங்களோட வழிபாடை இறைவன் ஏற்றுக்கிடலை. இப்போ இந்த விவகாரம் நீங்கள் இன்றைக்கி உள்ள தமிழ் கடவுள்கள்னு சொல்லக்கூடிய இவங்களோட நீங்கள் சும்மா லைட்டாக நம்மளுடைய மனதளவில் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா கெஸ் பண்ணிடுவோம் யாராக இருப்பாங்கன்னு. ஒருவேளை இவங்களுடைய அந்த இதிகாசங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம கெஸ் பண்ணிடுவோம் யாராக இருப்பாங்கன்னு. ஸோ கதைகள் எல்லாம் ஒன்று தான், ஆனால் சொல்கிறவங்க தங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மறித்து சொல்லிக்கிறாங்க. மற்றபடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இறைவன் கைவசம் உள்ளவங்க தான், எல்லாருக்குமே இறைவன் தூதர்களை அனுப்பியிருப்பான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அப்போ ஒருத்தவர் இந்த மாதிரி உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, உன்னை நீ எனக்கு ஆப்போசிட்டாக நீ கையை ஓங்குற அப்படின்னா நான் வந்து உனக்கு நீ செய்கிற மாதிரியே நானும் உனக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா நான் அல்லாவுக்கு பயப்படுறேன். அப்போ அல்லாவுடைய நிலைப்பாடை நம்ம சிந்திக்கணும். எப்போ நமக்கு ஒரு நல்ல பெயர் வருது இல்லை நல்ல ஒரு இது வருது அப்படின்னா, அப்போ நம்மளை விட ஆப்போசிட்டாக உள்ளவங்க யாரை ஜெயிச்சு நம்ம வந்திருக்கோமோ அவங்க கண்டிப்பாக நம்ம மேலே காழ்ப்புணர்ச்சி கொள்வாங்க. அப்படி கொல்லும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து சண்டைக்கு நிற்கக்கூடாது. ஏன்னா இறைவன் அதைத்தான் காமிக்கிறான். ஆனால் அதுக்கு மேலே என்ன சொல்கிறான், நீங்கள் சும்மா உள்ளே நுழைங்கன்னு தான் சொல்கிறான். நுழைங்கன்னு சொல்லும்போது இந்த மக்கள் பயந்துடுறாங்க, நாங்கள் நுழைய மாட்டோம். நான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. ஆனால் இது என்ன, இவர் பாருங்கள், எனக்கு அத்தாரிட்டி இருக்குது, என்னுடையதை அல்லாவே ஏற்றுக்கிட்டாங்கிறப்போ இவன்லாம் எனக்கு ஏமாத்தறோம் அப்படின்னு இவர் வந்து தன்னுடைய சகோதரனை மட்டமாக பேசியிருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மட்டமாக நினைக்கிறோம்ல மற்ற சகோதரர்களை, எங்ககிட்ட குரான் இருக்குது, எங்ககிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, நாங்கள் அவங்கள நம்புகிறோம் அப்படின்ட்டு மற்றவங்கள மட்டமாக நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி இவரும் நினச்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் உலகத்து எல்லாருக்குமே அதிபதியான இறைவனுக்கு தான் நான் பயப்படுறேன், அதனால் உன்னை கொல்றதுக்கு நான் கை நீட்ட மாட்டேன்
அப்படிங்கிறாரு. இதிலலாம் ரொம்ப பெரிய படிப்பினை இருக்குது. அல்லாஹ் திரும்ப திரும்ப அகிலத்தார் எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதிங்கிறான். அப்போ இவங்க யாரெல்லாம் இறைவனை கும்பிடுறாங்களோ எல்லாருக்குமே அல்லாஹ் தான் அதிபதி. இவங்க அறியாமையில் இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இவங்க அறியாமையில் இருக்காங்கன்றதுனால இவங்க நம்மளை எதிர்த்து கையோங்குறாங்கங்கிறதுனால நம்மளும் கையோங்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் எந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போங்கன்னு சில இடங்களில் சொல்கிறானோ அங்கே அவனுடைய சொற்களை நம்ம கேட்காமையும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் போங்கன்னு சொல்கிற இடத்துல நம்ம போக மாட்டோம், போகாதீங்கன்னு சொல்கிற இடத்துல நம்ம நல்லா போய் நிற்கிறோம். இறைவன் நம்ம காப்பாற்றுவானாக. திரும்ப திரும்ப நம்மளையே நம்ம வடிகட்டிக்கிற அளவுக்கு தான் இறைவன் நம்மளை சொல்லிக்கிட்டே வரான். மாஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆதமுடைய 2 மகன்கள்கிட்டருந்து நம்ம படிப்பினையை எடுக்கணும். இந்த ஆயத்து பாருங்கள். இன்னி உரீது அன் தபூ பிஇஸ்மி வ இஸ்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉஸ் ஸாலிமீன். அப்போ என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்து கொண்டு நீ நரகவாசியாகி விடுவதை நான் விரும்புகிறேன். இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும். இப்போ இவர்கிட்ட பொசஷன் இருக்குது, அதாவது இவருடைய செயல்கள் இறைவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது இவரை அவங்க அடிக்கும்போது இவங்க தற்காத்துக்கிறதுக்காக திருப்பி அடிக்கலாம் தான். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்னை கொன்னாலும் நீ தான் நரகவாசியாவ, என்னோட பாவத்தையும் உன்னோட பாவத்தையும் சேர்த்து நீயே எடுத்துகிட்டு போவ. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நமக்கு நம்மளுடைய விஷயம் ஏதாவது ஒன்று அல்லாஹ்கிட்ட வேலிட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு நமக்கு இன்னும் நமக்கு தெரியாது, நம்ம என்ன நன்மை செஞ்சுருக்கோன்னே தெரியாது, அது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையானும் தெரியாது. ஆனால் அவருடைய நிலை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த குர்பானி, அவருடைய நன்மைகளை இறைவன் ஏற்றுக்கிட்டான். அப்படி இருந்தும் அவர் சொல்கிற விஷயம் என்ன, என்னோட பாவத்தையும், அப்போ நான் என்னோடதை ஏற்றிருந்தாலும் நானும் பாவம் செய்வேன் தானே, அப்போ என் பாவத்தையும் ஓம் பாவத்தையும் நீயே மொத்தமாக எடுத்துக்கிடணும், இதைத்தான் நான் விரும்புகிறேன். இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலி. ஸோ ஒரு அக்கிரமம் புரிகிறவங்க, எனக்கு அக்கிரமம் புரிகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய கைகளை ஓங்குறேன் அப்படின்னா, அதை விட மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா, எனக்கு நீங்கள் அக்கிரமம் புரியுறீங்களா, சரி ரைட்டு, ஆனால் இதுக்கும் சேர்த்து நீங்கள் தான் நரகத்தில் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேராசை, இது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இப்படி அநீதம் செஞ்சிட்டியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி, ஏதோ ஒரு சபிக்கக்கூடிய வேர்த்தையை சொல்லி நம்ம அவங்கள சபிப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த சாபமும் நம்மளையே சேர்ந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வேர்ட்ஸில் பவர் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட பாவத்தையெல்லாம் சேர்த்து நீயே நரகவாசி ஆகிடு, இதைத்தான் நான் விரும்புகிறேன். எவ்வளோ ஒரு பாசிட்டிவான வேர்டு. நான் ஆசைப்பட்றேன், நான் சபிக்கிறேன்னு சொல்லலை, அவரோட வார்த்தையை பாருங்கள், நான் உன்னை சபிக்கிறேன், நீயே நரகவாசி ஆகிடு அப்படி சொல்லலை, நீ நரகவாசி ஆயிடுவ, அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்கள். குரான் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஹதீஸுகள் மாஷா அல்லாஹ், நமக்கு இன்றைக்கி ஹதீஸுகள்லாம் சரியான முறைப்படி நமக்கு கிடைக்கல. முக்கியமாக ஹதீஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை தெளிவாக விளக்கியிருப்பாங்க, அதுதான். ஸோ பேசிக்கு குரான் தான். நம்ம இன்றைக்கி குரானை தான் இது வரைக்கும் நம்ம படித்தது, ஓதுனது, ஹதீஸுகளில் பார்த்தது அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இப்போ தான் நம்ம படிக்கிற மாதிரி இந்த குரானை திறந்து பார்க்கும்போது
அவ்வளோ அருமையாக அல்லாஹ் இது வரைக்குமே ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கூட இவ்வளோ விஷயம் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு இன்ஜினியர் கூட எவ்வளோ விஷயங்கள் நுணுக்கமாக சொல்லித்தர மாட்டாங்க. எந்த ஒரு ஒரு கான்செப்டையுமே வந்து அதில் திறமையாக இருக்கிறவங்க நமக்கு சொல்லித்தருவாங்களா அப்படின்னா தெரியலை. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையுமே நமக்கு பேசிக்ஸை ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே வரான். ஸோ ஒருத்தவன் உங்களை வந்து எதிர்த்து உங்களுடைய கண்ணியத்தை குலைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை கொல்லவே வராங்கன்னாலும் அவங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு நரகத்துக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நான் சபிக்கிறேன்னு சொல்கிறத விட நான் ஆசைப்படும்போது கண்டிப்பாக என்னுடைய அந்த அந்த வைபே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறையாக இருக்கும். அந்த நேர்மறையான விஷயங்களை தான் இறைவன் கற்றுத்தரான். ரொம்ப கம்மி. இறைவன் சபிக்கிறேன்னு சொல்கிறது குரானில் ரொம்ப 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 கம்மி. விரும்புகிறேன், நீங்கள் எல்லாரும் நேர்வழியில் இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன், இந்த மாதிரி தான் இறைவன் சொல்கிறான். விருப்பம் பாசிட்டிவாக தான் இறைவன் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நமக்கு இன்றைக்கி ஹதீஸுகள்லையும் பயான்கள்லையும் எடுத்தோனையே நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கேளுங்க. மாஷால்லா, நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு தான் கேட்கணும். ஆனால் ஏன் சொர்க்கத்துக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்கன்னு ஏன் வர மாட்டேங்குது? டைரெக்டாக நரக நெருப்புலேருந்து தான் பாதுகாப்பா? சொர்க்கம் போயிட்டா நரக நெருப்புலேருந்து நான் பாதுகாப்பு அடைஞ்சிடுவேன்ல. ஸோ விஷயம் என்னென்னா, எதையுமே எந்த அளவுக்கு நேர்மறையாக பேசுகிறதுங்கிறது நம்ம குரான் வழியாக புரிஞ்சுக்கிடலாம். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, தன்னை கொல்ல வராரு தன்னுடைய சகோதரர், அந்த இடத்துல நீ நரகத்துக்கு போகணுன்னு தான் நான் விரும்புகிறேன், அதனால் உனக்கு எதிராக நான் எதுவுமே என் கையை நான் ஊங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சகோதரர் சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு நுண்ணறிவாளராக இருப்பார். அப்போ இந்த அளவுக்கு நுண்ணறிவாளராக இறைவன் நம்மளை இருக்க சொல்கிறான். ஸோ ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போங்கன்னு அனுமதி கொடுத்த பிறகும், இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்து அனுப்பின பிறகும் கூட நாங்கள் போக மாட்டோம், நான் அங்கே ஆட்கள் பலசாலியாக இருக்காங்க, அவங்க ஒரு வேளை நீங்களும் உங்கள் இறைவனை போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது எந்த அளவுக்கான ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தே அல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்கிறான் அப்படின்னா நம்மளுடைய படிப்பினைகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சுபஹானல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீஹி ஃபகதலஹு ஃபஅஸ்பஹ மினல் காசிரீன். கடைசியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது. நஃப்ஸுஹு, ஷைத்தான் தூண்டலை, மனமே தூண்டுது. அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான். ஸோ இந்த பேரிழப்புக்கு ஆளானது ஷைத்தானால் இல்லை, நஃப்ஸுனால். அப்போ இப்போ நமக்கு புரியும், நம்மக்கிட்ட ஷைத்தானை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அது யாருன்னா நம்ம நஃப்ஸு. ஏன்னா இறைவன் அந்த அளவுக்கு அந்த ஆப்ஷன். இப்போ நமக்கு வந்து இப்போ மலக்குமார்களை விட நமக்கு தான் வந்து வேலை பலு அதிகம். வேலை அதிகம் யாருன்னா மலக்குமார்கள் தான். ஆனால் அந்த சுமை பார்த்திங்கன்னா நமக்கு தான். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சுட்டாங்க அப்படின்னா வேறு வழியில் அதை சாப்பிட்டு எந்திரிச்சிருவோம். பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டேன், எந்திரிச்சிட்டேன். இதுவே ஒரு சாதம் ஒரு 4 வகையான குழம்ப வச்சுட்டு 4ல் நீ ஒன்று தான் ஊற்றிக்கிறணும், ஏதாவது ஒன்றை ஊற்று அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு யோசிப்போம். இது ஊற்றுறதா அது ஊற்றுறதா, பத்தாததுக்கு நம்ம மனசு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி அடிக்கலாமா, இப்படி கண்டதை யோசிக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷனை கொடுத்து சிந்திக்கிற அந்த சூஸ் பண்ணுற விஷயங்கிறது வந்து ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு நஃப்ஸை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ அந்த நஃப்ஸு என்ன பண்ணுது, அந்த பையனை அவருடைய சகோதரரை கொலை செய்யும்படி தூண்டுது. அதனால் கொலை செஞ்சு பேரிழப்புக்கு அவர் ஆளாகிட்டார். காலங்காலமாக
அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மட்டும்தான் இது நடந்துச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மட்டும்தான் இது நடந்துச்சா அப்படின்னா மனித வரலாறு ஆரம்பமே இதுதான். அப்படின்றப்போ அப்போ அந்த சகோதரத்துவங்கிறது எந்த மாதிரியான ஒரு ஒரு கத்தி மேலே இருக்கக்கூடிய ஒரு உறவுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுக்காக நான் என்னோடய அண்ணன் தம்பியை நான் நம்பக்கூடாதா? அப்படி கிடையாது. ஆனால் இந்த நஃப்ஸு நம்மளுடைய சொந்த நஃப்ஸை தான் நம்ம நம்பக்கூடாது. மற்றவங்கள நம்பலாம். ஏன்னா அவனுடைய அந்த மனம்தான் அவனை என்ன பண்ணுது, கொலை செய்யும்படி தூண்டவும் அவரை கொலையும் செஞ்சிடுறான், பேரிழப்புக்கு ஆளாகிடுறான். فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من النادمين. அப்போது பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை அவனுக்கு காண்பிப்பதற்காக. இதனை கண்ணுற்ற அவன், அந்தோ என் துயரமே, இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே, என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான். பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான். அந்த நிமிஷமே இறைவன் அவருக்கான பாடத்தையும் கற்றுக் கொடுத்துட்றான். யோசிச்சு பாருங்கள், இதே தானே ஷைத்தானும் பண்ணான். ஷைத்தான் என்ன பண்ணான், அது எப்படி நான் தானே எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்கேன், என்ன தானே முதல்ல படைச்ச, என்ன தானே நெருப்பில் படைச்ச, ஆனால் நீ இந்த மனுஷனை போயிட்டு இந்த கலிஃபான்னு சொல்கிறியே, உன்னோட பிரதிநிதின்னு சொல்கிறியே அப்படின்னு, அதுக்கு தானே நான் இந்த மனுஷனுக்கு நான் கட்டுப்படணும்னு சொல்கிறியே, நான் முடியாது அப்படின்னு சொன்னதுனால தானே அவன் இவ்வளோ பெரிய இழிவுக்கு உள்ளானா. ஸோ அதே நிலைமை தான் இன்றைக்கி அந்த ஆதமுடைய மகனுக்குமே நடந்துச்சு. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, என்னை எப்படி நீ இப்படி பண்ணலாம், உன்னோடது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, என்னோடது ஏற்றுக்காமல் உன்னோடது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு அவரை கொன்னுடுறாரு. கொன்ன பிறகு அந்த சடலத்தை என்ன பண்ணணும்னு தெரியலை. நம்ம இன்றைக்கி நினப்போம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அப்போ தான் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான். அந்த டெஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும், அச்சோ நமக்கு ஒன்றுமே தெரியலை, நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு. எனக்கெல்லாம் இது நடந்திருக்கு. சின்ன வயசில் ஏதாவது ஒன்று சும்மா சின்ன பிள்ளையா விளையாடும்போது நல்லா நான் விளையாடுறேன்னு நினப்பேன். ஆனால் அப்போ தான் பெரிய அடி. எனக்கு விளையாட தெரியலையேன்னு நினைக்கும்போது கூட அந்தளவுக்கு தூக்க மாட்டேன். ஆஹா விளையாட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அடுத்த நிமிஷம் தோற்றுருவேன். இது இயல்பாகவே நடக்கும். எனக்கு அப்போ புரியலை. ஆனால் காலங்கள் கழியும் போது புரிஞ்சுது, எப்போ நம்ம ஒரு விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய தோல்வியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த சகோதரனுடைய சடலம் கொன்னுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்து ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியலை. அப்போ அவர் இருக்கும்போது ஒரு காகத்தை வச்சு அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய நுணுக்கமான பாடங்களும் ஒரு சாதாரண ஆள் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம வாழ்க்கையில். அதனால தான் யாரையும் நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயமும், இப்போது ஒரு பிணத்தை வச்சுட்டு சுற்றுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காக்காவை வச்சு காக்கா செஞ்சு காமிக்குது, தன்னுடைய இன்னொரு ஒரு காக்காவை ஒரு குழி தோண்டி புதைக்குது. அப்போ இது புரியணும்ல. இதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அல்லாவே அந்தோ அப்படின்னா தமிழில் ஒரு துயரமான சம்பவத்துக்கு சொல்லுவாங்க. இதில் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கால யா வைலத்தா,
யா வைலதா அப்படின்னா என் நாசமே, எனக்கு கேடே அப்படி சொல்லுவோம்ல. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், போச்சு நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, என் நாசமே, அந்தோ இந்த காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சே, அப்படி இருந்திருந்தால் நானும் என்னுடைய சகோதரர் அடக்கம் செஞ்சுருப்பேனே, அப்போ நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ப்ராப்பரான அறிவு இல்லைன்னு தான் அல்லாஹ் என்னோடதை ஏற்றுக்கிறல்ல, அவனுக்கு இருந்திருக்கு அதனால தான் ஏற்றிருக்கான், இது தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு தப்பு செஞ்ச பிறகு அவன் வருந்துறான். ஒரு காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு. இப்போ நான் பண்ணது தப்பு தான், என் நப்சு என்னை இப்படி தப்பான வழிக்கு கொண்டு போயிடுச்சு, இப்போ நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வருந்துறாரு. இப்போ மின் அஜ்லிதாலிக் கதபனா அலா பனி இஸ்ராயீல் அன்னஹு மன் கதல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவு ஃபசாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ வலகத் ஜாஅத்ஹும் ருசூலுனா பில் பையினாத் சும்ம இன்ன கசீரம் மின்ஹும் பஅத ذالிக ஃபில் அர்தி லமுஸ்ரிஃபூன். இதன் காரணமாகவே இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம், எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போல் ஆவான். மேலும் எவன் ஒருவன் பிறிது ஒருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போல் ஆவான். ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில், நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர். ஸோ இந்த இடத்துல அந்த ஆதமுடைய மகனில் 2 பேரில் ஒருத்தர் கொன்னுட்டார், கொன்னவர் வருந்தினாருன்றத வரைக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவரை தண்டிச்சானா மன்னிச்சானாங்கிறத பற்றி அல்லாஹ் பேசலை. அப்போ நமக்குமே அது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த உலகத்தில் யார் என்ன கொலை செஞ்சாலும் என்ன இது பண்ணாலும் இதாக அந்த ஆதமுடைய முதல் மகன் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இறைவன் அதை பற்றி இன்னும் எதுவும் பேசலை. பின்னாடி அவர் புலம்புறாரு வருந்துறாருன்றதை மட்டும் எல்லாம் சொல்லிட்டான். அப்போ இனி அந்த மனுஷரை தண்டிச்சாரா இல்லை அந்த மனுஷன் தண்டிக்கப்பட்டாரா இல்லை மன்னிக்கப்பட்டாராங்கிற வரலாறு நமக்கு குரானில் காமிக்கலை. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியாததுனால நம்ம இப்போதைக்கு இந்த தண்டனையெல்லாம் அவருக்கு போகுதா போகலையாங்கிறது இப்போ மேட்ரு இல்லை. அது அவராச்சு, அவங்க இறைவனாச்சு. ஆனால் இந்த விஷயங்களை ஜஸ்ட் இந்த அப்பா இந்த 2 பசங்க அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த சிவன், முருகன், விநாயகர் இவங்களோட கதையெல்லாம் ஜஸ்ட் கேட்டு பாருங்கள். லிட்ரலாக ஒத்து போகும். ஆனால் இட்டுக்கட்டி நிறைய பேசுவாங்க, இட்டுக்கட்டி ஏகபோகமாக பேசுவாங்க, சுபஹானல்லாஹ். ஆனால் லிட்ரலாக ஒத்து போகும். சரியா? ரைட். நான் அந்த கதையெல்லாம் சொல்ல விரும்பலை, ஆனால் நானும் கேட்டிருக்கேன், கேட்டதில் நான் சொல்கிறேன், லிட்ரலாக ஒத்து போகும். ஆனால் பொய் அதிகமாக கலந்து, அதாவது பொய்ன்னு இல்லை, கொஞ்சம் நிறைய இட்டுக்கட்டி இருப்பாங்க. சரியா? ரைட். அப்போ இதை வச்சு தான் இறைவன் சொல்கிறான், இதன் காரணமாகத்தான் ஆரம்பத்தில் இது ஒன்று நடந்திருக்கு, இதை படிப்பினையாக வச்சு தான் இந்த இஸ்ராயலோட மக்களுக்கு நம்ம கட்டளை கொடுத்துருந்தோம், அட்வைஸ், அதாவது லா இருந்துச்சு. என்னென்னா, யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறாங்களோ அல்லது கொலை செய்ததற்கு பகரமாக, இப்போ ஒரு மனுஷன் இன்னொருத்தவனை கொலை செஞ்சுட்டான், ஸோ அந்த கொலை செஞ்சாங்கிறதுக்காக அவனை கொல்றது ஓகே. இப்போ நான் உங்களை கொன்னுட்டேன் அப்படின்னா அதற்கு பகரமாக நீங்கள் என்ன கொல்றது ஓகே.
அல்லது இல்லை அப்படின்னா பூமியில் நான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன், இந்த உலகத்தில் நான் ஃபசாதை ஏற்படுத்தினேன். அப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப குழப்பம் பண்ணுறீங்க. குழப்பங்கிறது நான் பேரளவில் அதாவது நீங்கள் சொல்கிறதுனால அது குழப்பம் ஆகிடாது, உண்மையிலேயே அது குழப்பம்தானா? இன்னும் இதுக்கு யார் கரெக்டான தண்டனை கொடுக்க முடியும்? இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் அதுக்கு ஏதாவது சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 3வது வீட்டுக்காரவங்க அங்கே இது பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி உரியப்பட்டவங்க தான் அந்த குழப்பத்துக்கு இது கொண்டு வரணுமே ஒழிய எல்லாரும் வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, எங்கே குழப்பம் நடந்தாலும் நாங்கள் அங்கே பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு சிலர் சுற்றிட்டு இருக்காங்க. மனிதர்களுக்குள்ளேயும் சரி, நாடுகளுக்குள்ளேயும் சரி. மாஷா அல்லா. நாடுகளுக்குள்ளே அது என்ன, எங்கே பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் போன்றது யார்? இந்த விஷயம் நமக்கு தெரியலைன்னா நம்ம இறைவனுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு சின்ன அவேர்னஸ் கூட இல்லாமல் நம்ம எவ்வளோ தொழுது, எவ்வளோ ஓதி, எவ்வளோ மனனம் செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல தான் நம்ம குழந்தைங்கள அனுப்புகிறோம், பெற்று வளர்த்து அந்த சொசைட்டிக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். அப்போ அந்த சொசைட்டி எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் எனக்கு பார்க்க அன்னிசாக்கு அடுத்து உடனே பெண்கள்னு கூப்பிட்டு பேசிட்டு அடுத்த லைனே உணவு மறவைகள்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறான். ஸோ பூமியில் குழப்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் கொலை செய்யலாம். இந்த காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் மற்றவங்களை கொலை செஞ்சான் அப்படின்னா ஒருத்தனை கொன்னா கூட மனிதர்கள் எல்லாரையும் கொலை செய்தவன் போல் ஆவான். அதே மாதிரி யார் இன்னொருத்தவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ, எந்த முஸ்லீம் ஒருத்தவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோன்னு அல்லாஹ் பேசலை. எந்த இறை நம்பிக்கையாளன் ஒருத்தவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அப்படின்னு பேசலை. ஆனால் யார் ஒருத்தவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதருக்கும் வாழ்வு அளித்தவன் ஆவான். அப்போது இவன் முஸ்லீமாக இருக்க தேவையில்லையா? உண்மையிலேயே அவனுடைய நப்ஸு முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். நான் என் மனசாட்சி பிரகாரம் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, மனசாட்சிங்கிறதே இறைவன் தான். இறைவன் நமக்கு கொடுத்து, அதாவது இறைவன் அந்த ரூஹு நமக்கு ஊதி அனுப்புகிறான் இல்லையா? நான் சொல்கிறது மனசாட்சியை இறைவனுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்லலை. இறைவன் என்னை பாதுகாக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். அதாவது மனசாட்சியை கம்பேர் பண்ணி, நான் இறைவனை கம்பேர் பண்ணி மனசாட்சியை சொல்லலை. ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம மனசாட்சிக்கு உண்டு, மனசாட்சிக்கு தெரியும். ஸோ எது இறைவன்னு ப்ராப்பராக புரிஞ்சுக்கலைன்னாலும் சரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மற்ற மனிதர்களுக்கெல்லாம் வாழ்வளித்தவர்கள் போல ஆவாங்க. ஆனாலும் இவங்களோட நிலை என்னன்னா, நம்மளுடைய தூதர்கள் தொடர்ச்சியாக இவங்களுக்கு தெளிவாக வந்துக்கிட்டே இருக்காங்க, கட்டளைகள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பூமியில் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க? வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த வரம்பு மீறிய செயல்கள், சுபஹானல்லாஹ், வரம்பு மீறுறது அப்படின்னா இன்னும் அதை யோசிச்சு பாருங்கள். இந்த 4 அடி எங்கள் வீடு, எங்கள் இடம் அப்படின்னா உங்கள் வீட்டை எங்கள் வீட்டு செவத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு இது எடுத்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வரம்பு மீறுதல். அந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும்போது, இல்லை நீங்கள் இருக்கிறது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம்பு மீறுறது, அவங்களுடைய ப்ரைவசிக்குள்ளே பூந்து நீங்கள் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு நம்ம பேசுகிறோம்ல. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அம்மா அத்தாவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இறைவனே நம்மளை உள்ளே பூந்து நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. அவன் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறான்.
ஆப்ஷன் இருக்குது. நல்லா வந்தினா உனக்கு நல்ல வாழ்வு, நீ அதை தேர்ந்தெடுக்கலைன்னா உனக்கு இந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நீ என்ன வேணால் எடுத்துக்கோ. நம்ம தப்பான வழியை தேர்ந்தெடுத்து போனாலும் நல்லபடியாக போன்னு தான் அனுப்புவான். நம்மளுடைய பாதையை அப்படியே விரிவுபடுத்திக்கிட்டே தான் போவான். அதாகப்பட்ட இறைவனே அப்படிங்கிறப்போ நம்ம போயிட்டு சொல்லலாம், மாஷா அல்லாஹ் ப்ராப்பராக எடுத்து சொல்லலாம். ஆனால் வரம்பு மீறக்கூடாது. அந்த வரம்பு, அந்த அந்த லிமிட்டேஷன், ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே வச்சுக்கிறது, எல்லை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, சுபஹான் அல்லாஹ், அந்த எல்லையே இல்லாமல் நான் எல்லாமே என்னுடைய உறவு தானே, என்னுடைய இது தானே, அவங்க நல்லதுக்கு தானே நான் செய்கிறேன். அதாவது நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிடணும். நமக்கு எல்லாமே தெரியாது. அப்போது எதுவோ இறைவன் அவங்களுக்கு காட்டின வழிப்படி அவங்க போவாங்க. அதில் சில நேரங்கள் தடுக்கி விழுவாங்க, தவறுகள் செய்வாங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களுக்கு வருவாங்க. நம்ம ஒரு அளவுக்கு நம்ம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு அவங்கள நம்ம இது பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப ஹராமான விஷயங்கள் செய்யும்போது அப்போ நம்ம அவங்கள கண்டுக்கக்கூடாதா? அப்படி சொல்லலை, அப்படி கிடையாது. ஹராம், இது தப்பு, இது ரொம்ப தப்பு, இது உனக்கும் மற்றவங்களுக்கும் கேடு. அப்போ அது சொல்கிற நிலமையில நம்ம இருக்கோம், நமக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லணும், அது வேறு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம அவங்கக்கிட்ட வரம்பு மீறுறது. இன்றைக்கி எல்லாம் எனக்கு சமீபமாக கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பொண்ணு மதம் மாறி வரும்போது அவங்கள வார்த்தைகளால் கொஞ்சம் காயப்படுத்துகிறாங்க. மதம் மாறின்னு கிடையாது, அஸ்தோஃபிருல்லா, இறைவன் பாதுகாக்கணும். இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நினச்சி அவங்க நான் முஸ்லீமாக இருக்கேன் அப்படின்னு, அவங்க ஆல்ரெடி இப்போ எல்லாருமே முஸ்லீம் தான். பட் அவங்க அஃபிஷியலாக நான் முஸ்லீமாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் உடை அணிகிறேன், இந்த மாதிரி ஒரு ஆணை நான் திருமணம் செய்கிறேன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அந்த அவங்களுடைய ரிலீஜனை வச்சு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ். அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். ஏன்னா நமக்கு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சுக்கிறோம். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத் அப்படிங்கிறதுனாலலாம் நமக்கு எந்த ஒரு நல்ல ஒரு கிரேடுமே இல்லை. எப்போ நமக்கு நல்ல கிரேடு வரும் அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத நான் 100 சலவாத்து சொன்னாலும் வராது, என்னுடைய உயிரே நபி தான் அப்படின்னு சொன்னாலும்லாம் வராது. எப்போ என்னுடைய செயல், என்னுடைய சொல் பிறரை பாதிக்காமல் பிறரை வாழ வைக்குதோ அப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டாலும் சொல்லலைன்னாலும், நான் முஸ்லீம்னு சொன்னாலும் சொல்லலைன்னாலும், நான் நபியோடைய தோழர்னு நபியை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்னு சொல்லலைன்னாலும், நான் ஒருத்தவங்கள வாழ வைக்கிறேன் அப்படின்னா இறைவன் பொருந்திப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பொருந்திப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடுகளில் நான் யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகளுக திட்டிடும், போ நீ வேணவே வேணாம், எங்கள் அம்மாவே இல்லை, நீ எங்கள் அத்தாவே இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ சண்டையில் ஏதோ ஒன்று பேசிடுறோம். என் அண்ணனே இல்லை, நீ என் தம்பியே இல்லை அப்படின்லாம் பேசிடுறோம். அப்படி சொன்னாலும் நம்ம உறவு இல்லைன்னு ஆகிடுமா? இப்படிலாம் பேசிட்டு நாளைக்கு நமக்காக ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை யோசிக்காமல் செஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? என் தம்பி, எங்கள் அத்தா, என்னோட உறவு எனக்காக இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடிப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பிடிப்பாங்க, எடுத்துப்பாங்க. அப்போது நான் திரும்ப திரும்ப நான் நபியுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுல விஷயமே இல்லை. எப்போ நான் நபிக்காக, என்னுடைய இறைவனுக்காக பிறருக்கு நலம் நாடி பிறரோட ப்ரைவசியில் இன்வால்வ் ஆகாமல் பிறருக்கு கண்ணியம் கொடுத்து நான் அவங்க சொன்ன முறைப்படி நான் இருக்கேனோ அப்போ தானாகவே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க பொட்டு வைக்கலாம், இல்லை சிலையை கூட வணங்கலாம். ஆனால் அந்த சிலையை வணங்குறவங்க என்னன்னு யோசித்து வணங்குறாங்க, என்ன அவங்களோட மைண்ட் ப்ராசஸ்ன்னு நமக்கு தெரியாது. இறைவன் தான் அறிவான், இறைவன் தான் அறிவான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த சில ஏதாவது இறைவன் தான், இந்த இறைவன் இந்த கல்லில் இருக்கான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அவங்க அறியாமை.
அல்லாஹ் எப்போ வேணாலும் அவங்க அறியாமை இருளை நீக்குவான். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம போயிட்டு அவங்கள வந்து இவங்க காஃபிர், இவங்க முஷ்ரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுடைய ப்ரைவசியில் வரம்பு மீறுறதுங்கிறது நல்ல செயலாக இருக்காது. ஸோ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த கட்டளைகளை தான் நான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தேன். ஸோ இதைத்தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ நபிமார் வந்தாலும் இவங்க வரம்பு மீறுபவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூனல்லாஹ வரசூலஹு வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன் அன் யுகத்தலு அவ் யுசல்லபு அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃபின் அவ் யுன்ஃபவு மினல் அர்து தாலிக லஹும் ஜிஸ்யுன் ஃபித் துன்யா வ லஹும் ஃபில் ஆখিরাতি அதாபுன் அஸீம். இப்போ எவர்கள் அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகிறார்களோ, மேலும் பூமியில் கலகம் விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்குரிய தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அல்லது தூக்கில் ஏற்றப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய மாறுகால்கள் வெட்டப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இது அவர்களுக்கு உலகில் கிடைக்கும் இழிவு. மேலும் மறுமையில் அவர்களுக்கு இதைவிட கடுமையான தண்டனை இருக்கிறது. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரும்போது, அண்ணன் உன்னை கொன்றுவேன்னு சொல்லும்போது தம்பி சொல்கிறாரு, நீ என் பாவத்தையும் சேர்த்து நீ வாங்கி நீ நரகத்துக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அநியாயக்காரவங்களுக்கு அதுதான் வந்து அல்லாஹ் வந்து கூலியாக தரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்து வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் என்கிட்ட என்னுடைய தூதர்கிட்ட சண்டை போடுறாங்களோ, அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் கிட்ட சண்டை போடுறாங்களாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சோ கால்டு காஃபீர்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட சண்டை போடுறவங்க இல்லை. அவங்களாம் ஸ்டில் அல்லாவை வந்து ரொம்ப கண்ணியமாக தான் நினப்பாங்க. ஓ அல்லாவா, அது இன்றைக்கும் பாருங்கள், நபியை வேணாலும் ஏதோ அஸ்தஃபிருல்லா நபியை கூட சம்வாட் ஏதாவது இழிவாக பேசிடுவாங்க. ஆனால் அல்லாவை யாருமே சோ கால்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நபியையுமே வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக் அசாசினேட் சில இதை வைப்பாங்க. லைக் இந்த திருமணம் பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார் அப்படின்ட்டு. ஆனால் நபியையும் இன்றைக்கும் ஒரு 5% பேர் இழிவாக பேசுகிறாங்கன்னா 90% பேர் பிடிக்கலைன்னாலும் அவருடைய தன்மைகளை பெருசாக தான் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இவங்க பிரச்சனை இல்லை. யார் பிரச்சனை? இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்க்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நபிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் போடுறா? பூமியில் கலகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் பண்ணுறா இதெல்லாம்? நம்ம இன்ஃபேக்ட் அப்போனா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சைட்லேயே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம யாரை எகத்தாளமாகவும் யாரை இழிவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உண்மையிலே அல்லாவோட சண்டை போடுறது, அல்லாஹ்க்கு நிகராக போட்டிக்கு நிற்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட்டும் சயின்ஸும் டெக்னாலஜியும் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட்டில் நம்ம பிள்ளைங்க வேலை செய்யணும், சயின்ஸு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், டெக்னாலஜி நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதெல்லாம் இறைவனுடைய புறத்துலேருந்து வந்தது தான். ஆனால் இன்றைக்கி யார் கையில் இருக்குங்கிறது விஷயம். சரியா? அதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்ததை இன்றைக்கி யார் எடுத்துக்கிட்டு யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது விஷயம். ஸோ அல்லாவும் அவனுடைய தூதர்கிட்டையும் சண்டை போடுறாங்க. அல்லாஹ் இப்படி தான் நீங்கள் வாழணும், அதை தூதரை வச்சு வாழவும் காமிச்சு கொடுத்துட்டான். அப்படி இருந்தும் இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஜக்காத்து கொடுங்கங்கிறது ஒரு கவர்மெண்ட் வரி. அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்தே தெரிய வேணாமா? ஒரு ஒரு சம்பாத்தியம் நீங்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது இப்படி தான் இருக்கணும்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அசருக்கு இஷாக்கு அப்புறம் உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிருங்க, இஷாக்கு முன்னாடியே முடிச்சிருங்க, இஷாக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தொழுகையும் வந்து சில நேரம் நான் தொழுவேன், சில நேரம் நான் இரவு தொழுவ மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இரவுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கணும், என்ன ஏது, வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்தந்த டைம் படி ஏன் கரெக்டாக வெள்ளிக்கிழமை சொல்லணும், ஏன் கரெக்டாக இந்த டைம் சொல்லணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியா இருக்கோம்? அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அந்த முறைகளை மாற்றிட்டாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோன்னு வைங்களேன். நம்ம பிள்ளைகளுக எப்பவும் காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை நைட்டு 10 மணிக்குள்ளே தூங்கிடணும், இல்லை நம்ம பிள்ளைங்க ஒரு 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிடணும், ஸ்கூலுக்கு போகணும், வந்து டியூஷன் போகணும், மதர்ஸா போகணும், இப்படி செட் பண்ணி நம்ம வச்சுருப்போம். திடீர்னு வந்துட்டு யாராவது வந்து வீட்டுக்கு வந்துட்டு, இல்லை நீ ஸ்கூல் போக வேணாம், நீ இந்த டைம்க்கெலாம் டியூஷன் போக வேணாம், நீ இப்படி செய் அப்படி செய், ஒரு நாள் சொன்னால் ஒரு நாளைக்கே நம்ம இங்கே ஏற்றுக்க மாட்டோம், அது வேறு விஷயம். சரி, ஒரு நாளாவது மனசாரிடும். முற்றிலுமாக இனிமேல் உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் செய்ய வேணாம், நான் சொல்கிறத செய் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன? நீ என்ன என்கிட்ட சண்டைக்கு வரியான்னு கேட்போம். அப்போ இதே தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அல்லாஹ் கொடுத்த ஒன்றுமே இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியல. அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயமுமே என்னால் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் செய்ய முடியலை அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த உலகத்தை யார் மாற்றுனா, யார் அப்படி அந்த மாற்றினவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறணுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி காஃபிர்களை கிடையாது. அதாவது நம்ம நினைக்கிற காஃபிர்களான ஹிந்துஸை கிடையாது. ஹிந்துஸோ கிறிஸ்டினோ இஸ்ரேலரோ யாரோ அவங்கள கிடையாது. யாருன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய இடங்களில் ஜெனோசைடு ரொம்ப இனப்படுகொலையாக இருக்குது. எல்லா படுகொலைகளும் செய்கிறதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் தான் இருக்கும். அதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கார்ப்பரேட்டுடைய வேலைகள் என்ன, அவங்களுடைய நோக்கங்கள் என்ன, நீங்கள் எவ்வளவோ புத்தகங்கள் படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்கள கண்டிப்பாக கொன்று தான் ஆகணும், இல்லைன்னா தூக்கில் ஏற்றணும். தூக்கில் ஏற்றுறதுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட பவர் இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஆயத்துகள் ஒரு இஸ்லாமிய அரசுக்கு வரக்கூடிய ஆயத்துகள். ஸோ சாதாரண மனிதர்களுக்கு இது வந்து அந்தளவுக்கு முடியாத ஒன்று. ஆனால் இது இஸ்லாமிய அரசுக்கு வரக்கூடிய ஆயத்துகள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடி நம்ம இஸ்லாமிய அரசுக்கு வந்தோம், உண்மையான இஸ்லாமிய அரசு நம்ம வாழ்க்கையில் வரும். அப்படி கண்டிப்பாக வரும் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய கிருபை கொண்டு நிச்சயமாக வெகு விரைவில் வரும். அப்படி வரும்போது நம்ம இருக்கோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக அதை ஏற்றுக்கிடணும். அந்தளவுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குன்றதையாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க கொல்லப்படணும், மாறுகால் வாங்கப்படணும், இல்லைன்னா நாடு கடத்தப்படணும். நாடு கடத்துறதுங்கிறது அவங்க இன்றைக்கி எவ்வளோ சொத்துக்கள் இங்கே வச்சுருந்தாலும் அதையெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இவங்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். அப்போனா இவங்கள்ட்ட பணம் காசு எதுவுமே இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு அகதியாக தான் போய் நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் சுபஹானல்லாஹ் நாடு கடத்துறதுங்கிறது நான் ஒரு லக்ஸூரி, நான் இங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவேன், ஆனால் இங்கே நான் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நாட்டில் போய் லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வேன். அதுதான் நாடு கடத்துறது அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு சுபஹானல்லாஹ். பட் உண்மையிலேயே நாடு கடத்தப்படுறதுங்கிறது அது ஒரு இழிவான ஒரு விஷயம். ஒரு அகதியாக இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது. ஸோ உலகத்தில் இந்த இழிவு இவங்களுக்கு கிடைக்கும், மறுமையில் இதை விட கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிக்க வேண்டிய விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லிக்கிட்டே வரான். ஸோ அவர் குரான்லேயே அவ்வளோ பெரிய நியூஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. நம்ம வெளியே டிவியில் நியூஸ் பேப்பரில் இதிலலாம் படித்தா தான் நமக்கு நியூஸ் தெரியணும்னு இல்லை. குரானே நியூஸு தான். மாஷா அல்லாஹ், இறைவன் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறான்.
இன்னும் இன்னும் நம்ம வந்து குரானுடைய விஷயங்களை புரிஞ்சு அதனுடைய விளக்கங்களை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நியத்தோட இன்றைக்கான வகுப்பை முடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான